உங்க வீட்டுக்கார சொல்ற யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பு தப்பா என்ன பத்தி எழுதுறாங்க, கணக்கு தப்பா எழுதுறாங்க, இது வேற. இது யாரு? ராதிகா மேம சர்ப்ரைஸ் பண்ண போற அந்த நபர் யாரு? யாருன்னு தெரியுதா? விடுதல் கூட வந்திருக்காரு மேம். பவுனித்தாயோட கணவர் மிஸ்டர் வேலுச்சாமி படத்துல போட்டோல மட்டுமே பயங்கரமா நடிச்சிட்டு மேம் உங்க யாருன்னு தெரியல நிஜமா சார். இந்த அம்மா என் காது பக்கத்துல உங்க வீட்டுக்கார சொல்ற யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பு தப்பா என்ன பத்தி எழுதுறாங்க, கணக்கு தப்பா எழுதுறாங்க, இது வேற. இது யாரு? ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. மேம் உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. தேங்க்யூ சோ மச். வாங்க நன்றி. இதுல டைரக்டர் கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்க பாரதி ராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அவர் தனி கேட்டகரி. அவர் சினிமாவை ஒரு புரட்சி பண்ணாரு. கண்டிப்பா சிவகுமார் நீங்க அந்த புரட்சியை நீங்க கடைபிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்க கை. அதனாலதான் நான் உங்க செய்யோனை பத்தி திருப்பி நான் பேசுறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்க. அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு, பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிளவி கேரக்டர் சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்ப கிளவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த தெலுங்கு பேசுறேன், தெலுங்குல ஹைதராபாத்ல ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடுத்த படத்துல நம்ம ஈக்குவலா செய்யறோம். ஓகே ஓகே தேங்க்யூ. எனிவே ஸோ உங்களை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை நான் தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஹீரோயினாக நான் பயணித்தேன். இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். அடுத்த படம் இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு.